அரசு ஊழியர்கள் என்பது திமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய சங்கு, ஓட்டர்ஸ்னுடைய ஒரு பெரிய சங்கு. திமுகவுக்கு என்றும் விசுவாசமா இருக்கின்ற நபர்கள். அவர்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு போக்கு சில காலமா நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸும் முழுசா நின்றுது. அதாவது புதிதாக வேலைக்கு ஆளை எடுக்கிறது, அரசாங்க வேலைகளுக்கு ஆளை எடுக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை எடுத்தீங்கன்னா ஏறத்தாழ என்ஜிஓ தான் முழுசா நடத்துறது மாதிரி தான் தெரிகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பள்ளிக்கல்வித்துறையில கூட இன்னைக்கு அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வேடிக்கையா இல்லையா, வினோதமா இல்லையா? இப்ப வெளியிடுறது ஒரு கலெக்ஷனுக்காக இன்னொரு முகாந்திரம் என்று எதிர்கட்சிகள் கூறுவார்கள். அதுல அர்த்தமும் இருக்கிறது. அதே மாதிரி இப்ப மின்சாரத்துறையில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 60,000 வேகன்சிஸ் என்று கூறுகிறார்கள். பல இடங்கள்ல 2 நபர்கள் 3 நபர்கள் உட்கார்ந்து கொண்டு பெரிய சப்ஸ்டேஷன்ஸ் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கின்ற அவலம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு துறையிலும் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுங்கள மத்திய அரசாங்கம் காசு கொடுக்க மாட்டேங்கிறது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது வெள்ள நிவாரணமானாலும் சரி, வறட்சி நிவாரணமானாலும் சரி, எல்லாம் அரசனுடைய கஜானால கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அரசு தள்ளப்படுகிறது. அதை தாண்டி நிச்சயமாக ஒரு தேர்தல் காலம் ஆனதுனால இப்ப அந்த மகளிர் உரிமை தொகையை விரிவாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒரு தேர்தலை நோக்கி இருக்கின்ற ஒரு விஷயங்களாகத்தான் பார்க்க வேண்டியது. அதற்கு மேல ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.